2 மணி விடிகாலம் 5:30 மணிக்கு எனக்கு வந்து பனிக்குடம் தண்ணி உடஞ்சிச்சு. 12 மணிக்கு தான் நான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஹாஸ்பிட்டலே போனேன். இந்த கிளினிக்கு போனது 8 மணி. ஸோ 8 மணிக்குள்ளே வந்து எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டனால பேபி வந்து எனக்கு சேஃபாக இருந்தது. 12 மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்றப்ப என் கையிலே எழுதியிருக்கேன்றதை நான் சொல்லிட்டேன். உடனே அவங்க பார்த்து நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து நான் இந்த கிளினிக்லேயே டெலிவரி பார்க்கலன்னு சொல்லிட்டு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. அதனால் அவங்க எந்த ஒரு ஷீட்டும் எழுதி தரல, ஒரு லெட்ரு மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. அதாவது வந்து ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் பொறுப்புலன்ற மாதிரி லெட்ரு மட்டும் எழுதி வாங்கிக்கிட்டாங்க. வாட் எவர். ஆனால் நான் அந்த இன்ஜெக்ஷனோட பேர் எழுதுனது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்துலையுமே இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தான் நம்ம பேபியை பத்திரமா பார்த்துக்கணும். என்ன தான் நம்ம சுற்றி உள்ளவங்க கவனிப்பாக கவனித்தாலுமே ஒரு நேரம் நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப